மகனால் கைவிடப்பட்ட தந்தை, துறைகளால் கைவிடப்பட்ட அம்மா, கூட்டணி இறுதி செய்வது சிபிஐ அலுவலகத்துக்கு பறக்கிறாரு விஜய். தமிழ்நாட்டில் பரபரப்பா தேர்தல் களம் போய்கிட்டு இருக்கு. கிரேட் கேம்லிங், அரசியல் சூதாட்டம் சொல்லுவாங்க. கிரேட் கேம்லிங் ஸ்டார்ட். அமித்ஷா, எடப்பாடி நேற்றுக்கு வந்த திருச்சி மீட்டிங்ல கூட எடப்பாடியை சென்சார் பண்ணிட்டாங்க. எந்த விதமான கட் அவுட்டும் போர்டெல்லாம் வைக்கல. என்னன்னா கேட்டா, விஜய் 2 வருஷம் நான் சிஎம்மா இருக்கேன், நான் ஆதரவு தரேன் அப்படின்னு டீல் போய்கிட்டு இருக்கு. விஜயினுடைய டீல் முடிவாகத்தான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி முடிவாகும். தேர்தல் பார்ட்னர், மோடியினுடைய தேர்தல் பார்ட்னர் தேதி அறிவிப்பார். ரொம்ப நெருக்கடி விஜய்க்கு பயங்கரமாக கொடுக்குறாங்க. விஜய் எதை பற்றி கவலைப்படல. அவரும் முயன்ற அளவுக்கு முயற்சிக்கிறாரு. அது வேற. இப்போ அவருடைய சொத்து பூரா கட்சி பேரில் எழுதி வச்சு லீகலாக கொண்டாட போகிறாராம். பைத்தியகாரத்தனமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எவன் அட்வைஸ் பண்ணுறான்னு தெரியல. அது மகனால் கைவிடப்பட்ட தந்தை, துரோகிகளால் கைவிடப்பட்ட அம்மா, இருவரும் தைலாபுரத்தில் மீட்டிங். இவங்க என்னமோ தனி கட்சி ஆரம்பிச்சு, இவங்க பக்கம் என்னமோ மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, கட்சிக்கார தொண்டருங்க இருக்கா மாதிரி இவங்க ஒரு புது சீனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மகனால் கைவிடப்பட்ட தந்தை, துரோகிகளால் கைவிடப்பட்ட அம்மா, காலத்தின் கட்டாயம். அம்மா தைலாபுரத்துக்கு போறாங்க. சசிகலாமா ராமதாஸ் ஐயாவை விசிட் பண்ண. எங்கேயா நடக்கும் இந்த அநியாயம்? திமுகவினுடைய பலம் மிக பலமா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு எப்படியா செக் வைக்கணும் துடிக்கிறார் அமித்ஷா, மோடி. எப்படியாவது, ஏன்னா மோடி பார்ட்னர் எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த புல்லாலங்கடி வேலைலாம் பண்ணாலும் மக்கள் புரட்சி வெடிக்குன்றது உஷாராயிட்டாங்க. அதனால எந்த வகையிலையாவது விஜயை கூட்டணியில் சேர்த்து அவன் சிஎம் கேட்குறானா 2 வருஷத்துக்கு. கொள்கை எதிரி கட்சியும் ஊழல் அதிமுக ஆட்சியோட இவர் பார்ட்னராக போகிறாராம். சிஎம்மாக கேட்குற 2 வருஷம் கொடுத்தாச்சுனாக்கா ஊழல் கட்சி மந்திரம், கொள்கை எதிரிலாம் மறந்துடும். நீ கம்பி என்ன போறடா, 3வது ஒரு நடிகை உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. ரெடியா இருக்கிறாங்க. தீய சக்தி ஆட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. சூர்யா உன்னை சுட போறான். எத்தனை நாள் ரிமாண்ட் ஆக போறேன்னு தெரியல. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அவனா பிஜேபி உன்னை மிரட்டுறது. தமிழ்நாட்டில் ரெடியா இருக்கிறாங்க. துரோகிகள் கட்சி சொன்னிய கம்ப்ளைண்ட் வாங்கி உன்னை லாக் பண்றதுக்கு. புரியுதா? சீக்கிரத்தில் நடக்கும், ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கும். திமுகவுடைய பலம் மெருகேற்றிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. மிரள்றாங்க. கூட்டணி எப்படி பாம் பண்ணுறதுன்னு தெரியல. அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடி தினகரன் நியமிக்க போறாரா இல்லை வேலுமணியை நியமிக்க போறாரான்னு தெரியல அமித்ஷா. பிஜேபி கட்சியினுடைய, பாஜக கட்சியினுடைய பினாமி கட்சி தான் அதிமுக நம்பர் 2. அதிமுக கட்சி போன வாட்டி
எடப்பாடி தலைமையில் கூட்டணி நடந்தது. இந்த அன்புமணி தான் என்னமோ கத்திட்டு கிடக்காரு, ஒரு சீட்டு எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க. இருக்க அவர் ஜாலரா போட்டு தான் ஆகணும். அது அப்பம் உள்ள தகராறு பெருசாக போய்கிட்டு இருக்கு. அதனால மெருகு ஏறிக்கிட்டே போகுது திமுகவுக்கு. இப்போ ஏடிஎம்கேல சீட்டு கட்டி நிற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவான் போல இருக்குது. தொகுதிக்கு பயப்படுறாங்க. இதில் வேற கோயம்புத்தூர் நீங்கள் கேட்ட தொகுதியை கொடுக்குறோம், அங்கே யாரை நிறுத்த போறீங்கன்னு கேட்டா வானதி சீனிவாச அண்ணாமலைன்னு சொல்லி நீ கிண்டல் பண்ற. பிஜேபி எங்கே நின்னாலும் போனியாவை போட்டு கிடையாது. இலை எங்கே நின்னாலும் செல்லரிச்சு போச்சு. இதில் விஜய் கூட்டணியில் சேர்த்து சிஎம்மாக கொடுக்க போகிறாங்க. நீ என்ன பண்ண போகிற எடப்பாடி? திண்டாட்டத்தில் எடப்பாடி கூட்டணி இறுதி செய்வதில் சிக்கல். டெல்லிக்கு சென்னைக்கு தான் பறக்க வேண்டியது எடப்பாடி. டெல்லிக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு பறக்கிறாரு விஜய். வேடிக்கை பார்க்கும் எதிர்கட்சிகள் சந்திச்சிருக்கும் மக்களிடம். சந்திப்போம் அடுத்த காணொலியில்.